வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அக்டோபர் 30 மற்றும் 31 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ரஃபேல் விமானத்தில் பறந்த முதல் இந்திய குடியரசுத் தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் திரௌபதி முர்மு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ரஃபேல் போர் விமானத்தில் நம்ம குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு இப்போது பறந்துருக்காங்க. இந்த விமானத்தை குரூப் கேப்டனான அமித் கஹானி அப்படிங்கிறவங்க தான் ஓட்டியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சூகோய் Su-30MK அப்படிங்கிற விமானத்தில் பறந்துருக்காங்க. இப்போ ரஃபேலில் பறந்துருக்காங்க. இப்போது இந்த 2 போர் விமானங்கள்லையும் பறந்த முதல் இந்திய குடியரசுத் தலைவராக இருக்கிறவங்க திரௌபதி முர்மு அவர்கள் தான். இப்போது குடியரசுத் தலைவர் பற்றி பார்த்திங்கன்னா, அவங்க தான் நம்ம நாட்டுடைய முப்படை தளபதி. ஆனால் நம்ம நாட்டுடைய முப்படை தலைமை தளபதி யார் அப்படின்னா, இப்போ அனில் சௌஹான் அப்படிங்கிறவர் தான் இருக்கார். அடுத்தது, இதோடைய ஒரு பகுதியாக சிவாங்கி சிங் அப்படிங்கிறவங்கள நம்ம குடியரசுத் தலைவர் சந்திச்சிருக்காங்க. யார் இவங்க அப்படின்னா, இந்திய விமானப்படையில் ரஃபேல் போர் விமானத்தை இயக்கிற பெண் விமானி தான் இந்த சிவாங்கி சிங். பாகிஸ்தான் என்ன தெரிவித்திருந்தாங்கன்னா, ஆப்ரேஷன் சிந்தூரின் போது சிவாங்கி சிங்கை நாங்கள் பிடிச்சிட்டோம், போர் கைதியாக பிடிச்சு வச்சுருக்கோம் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. ஆனால் இது போலி செய்தி அப்படின்னு மத்திய அரசு தெரிவித்திருந்தது. இப்போது திரௌபதி முர்மு அவங்கள சந்திச்சிருக்காங்க. அந்த ஃபோட்டோவெல்லாம் வெளியே வந்திருக்கு. அப்போது பாகிஸ்தான் சொன்னது போலி செய்தி தான் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெளிவாக புரியுது. அடுத்தது, உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சூரியகாந்த். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது நீதிபதியாக இருக்கிறவர் BR கவாய். அவர் நவம்பர் 23 ஓய்வு பெறுவார். அடுத்தது சூரியகாந்த் தான் பதவியில் வருவார். அவர் 2027 ஆண்டு பிப்ரவரி 9 வரைக்கும் பதவியில் இருப்பார். இப்போது நம்ம இந்தியாவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னா, முதல்ல இப்போது ஓய்வு பெற போகிற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி லா மினிஸ்டர் இருக்கார்ல, அவருக்கு ஒரு பேரை பரிந்துரை பண்ணுவார். இந்த பேர் இவர் தான் அடுத்த சீனியர், இவரை நீங்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை மாற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, பரிந்துரை பண்ணுவாங்க. அந்த லா மினிஸ்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த பேரை நம்ம குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை பண்ணுவாங்க. குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவாங்க. அப்போது நியமனம் பண்ணுறது குடியரசுத் தலைவர். இப்போது மத்திய சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறவர் அர்ஜுன் ராம் மேக்வால் அப்படிங்கிறவர் தான். சூரியகாந்த் இவர் ஹரியானா மாநிலத்தில் பிறந்தவர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்ஏ எக்ஸாமுக்கான புதிய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது நவம்பர் 3 ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்திங்கன்னா, நம்ம இன்ஸ்டியூட் சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. நீங்கள் இது ஆன்லைனில் கூட எழுதிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம இன்ஸ்டியூட்டில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கான பிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் கிளாஸ் நடக்குது. இதில் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி உங்கள் சந்தேகங்களை கேட்டுக்கலாம். அல்லது நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, இந்தியாவின் 90வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் யார்? இதற்கான ஆன்சர் இளம்பருதி. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய 90வது செஸ் கிராண்ட் மாஸ்டராக இருக்கார் இளம்பருதி. இவர் சென்னையை சேர்ந்தவர். இதே மாதிரி இந்தியாவுடைய 89வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனது ரோஹித் கிருஷ்ணா அப்படிங்கிறவர். 88வது கிராண்ட் மாஸ்டர் திவ்யா தேஷ்முக். 87வது கிராண்ட் மாஸ்டர் ஹரிகிருஷ்ணன். அப்புறம் 86வது கிராண்ட் மாஸ்டர் ஸ்ரீஹரி. அடுத்தது 85வது கிராண்ட் மாஸ்டர் ஷியாம் நிகல். இவங்க எல்லாருமே இந்த ஆண்டிலேயே கிராண்ட் மாஸ்டர் ஆனவங்க. அதனால் இந்த ஆண்டு நடைபெற போகிற எக்ஸாமில் நம்ம இதை எதிர்பார்க்கலாம். இப்போ போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் நடக்குது, அப்புறம் எஸ்ஏ எக்ஸாம் நடக்குது, SSC CHSL எக்ஸாம் நடக்குது. இதில் எல்லாமே இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, உலக ஆயுத ஆற்றல் தரவரிசையில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதில் முதலிடம் பிடித்தது அமெரிக்கா, 2ஆம் இடம் பிடித்தது ரஷ்யா, 3ஆம் இடம் பிடித்தது சைனா, 4ஆம் இடம் பிடித்தது நம்ம இந்தியா. அடுத்தது, கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2024. இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது தான். இது என்ன அப்படின்னா, குடிசை இல்லாத தமிழ்நாடை 2030க்குள்ளே உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை வைத்து தொடங்கின ஒரு திட்டம் தான் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது. அப்போ இதற்காக 2030வது ஆண்டுக்குள்ளாடி ஊரக பகுதிகளில் 8 லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தை பற்றி 2024-25 தமிழக பட்ஜெட்டில் அறிவித்திருந்தாங்க.
இதில் ஒரு வீடு ரூபாய் 3.5 லட்சம் மதிப்பில் வந்து கட்டி கொடுக்குறாங்க. இப்போது 1 லட்சமாவது பயனாளிக்கு வீட்டிற்கான சாவியை வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து வழங்கியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த சுமதி அப்படிங்கிறவங்க. அடுத்தது, தற்போது நாசா பரிசோதனை செய்த சூப்பர் சோனிக் விமானம் எது? இதற்கான ஆன்சர் X-59. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாசா வந்து ஒரு சூப்பர் சோனிக் விமானத்தை பரிசோதனை பண்ணியிருக்காங்க. சூப்பர் சோனிக் அப்படிங்கிறது சவுண்ட் இருக்குல்ல, அதோடைய வேகத்தை விட ரொம்ப வேகமாக போகிறது தான் இந்த சூப்பர் சோனிக் அப்படிங்கிறது. இதை உருவாக்கின நிறுவனங்கள் நாசா மற்றும் லாக்ஹீட் மார்டின் அப்படிங்கிற 2 நிறுவனங்களை சேர்ந்து தான் உருவாக்கியிருக்காங்க. இப்போது அமெரிக்காவுடைய கலிஃபோர்னியாவில் இதை பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இதை இப்போது 12,000 அடி உயரத்தில் மணிக்கு 370 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இது இதை விடையும் ரொம்ப வேகமாக போகும், ஆனால் இவங்க கொஞ்சம் வேகம் குறைவாக வைத்து தான் பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அடுத்தது, குரோக்கிபீடியா என்ற இணையதளத்தை தொடங்கியவர் யார்? இதற்கான ஆன்சர் எலான் மஸ்க். இப்போ பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவுக்கு போட்டியாக இந்த குரோக்கிபீடியா அப்படிங்கிறத எலான் மஸ்க் வந்து தொடங்கியிருக்காரு. இப்போ நம்ம விக்கிபீடியாவில் ஏதாவது தகவல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல, அதே மாதிரி இந்த குரோக்கிபீடியாவில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அடுத்தது, தற்போது எந்த மாநிலத்தில் 76வது மாவட்டமாக கல்யாண் சிங் நகர் உருவாக உள்ளது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இப்போ உத்தரப்பிரதேசத்துடைய புதிய ஒரு மாவட்டமாக கல்யாண் சிங் நகர் வந்து உருவாக போகுது. கல்யாண் சிங் யார் இவர் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துடைய முன்னாள் முதல்வர். அவருக்கு பெருமை சேர்க்கிற விதமாக தான் அவருடைய பேரில் ஒரு மாவட்டத்தையே அமைக்கிறாங்க. அடுத்தது, ஐசிசி ஒருநாள் போட்டி பேட்மேன் தரவரிசையில் முதலிடம் பிடித்த மிக வயதான நபர் யார்? இதற்கான ஆன்சர் ரோஹித் சர்மா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியுடைய பேட்ஸ்மேன்கள் தரவரிசை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் ரோஹித் சர்மா முதலிடம் பிடித்திருக்காரு. இந்த தரவரிசை பட்டியலில் ரோஹித் சர்மா முதலிடம் பிடிக்கிறது இதுதான் முதல் முறை. ஐசிசி தரவரிசையில் முதலிடம் பிடித்த மிக வயதான நபர் வந்து, அதாவது மிக வயதான பேட்ஸ்மேன் யார் அப்படின்னா அது ரோஹித் சர்மா தான். அவருக்கு இப்போ வந்து 38 வயதாகுது. ஏற்கனவே சச்சின் டெண்டுல்கர் தான் இந்த சாதனையில் இருந்தார். இப்போ அந்த சாதனையை முறியடிச்சிட்டு இவர் ரோஹித் சர்மா வந்து முதலிடத்துக்கு வந்திருக்காரு. அடுத்தது, 2025 கிளட்ச் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் மேக்னஸ் கால்சன். இந்த போட்டி வந்து அமெரிக்காவில் தான் நடைபெற்றது. இந்தியா சார்பில் குகேஷ் வந்து கலந்து கொண்டார். அவர் 4ஆம் இடம் தான் பிடித்தார். அடுத்தது, கேரள அரசு சில அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்க போகிறோம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. வேறு எந்த ஒரு திட்டத்திலையும் பயனடையாத மகளிர் மற்றும் திருநங்கைகளுக்கு இது வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. 35 வயதிலிருந்து 60 வயதுக்கு இடையில் இருக்கிற மகளிருக்கு வந்து கொடுப்பாங்க. அடுத்தது, வேலை தேடும் இளைஞர்களுக்கு மாதம் 1000 ரூபாய். இது பார்த்திங்கன்னா குடும்ப ஆண்டு வருமானம் 1 லட்சத்திற்கும் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இளைஞர்களுக்கு கொடுப்பாங்க. 18லேருந்து 30 வயது இளைஞர்களாக இருக்கணும். அடுத்தது, குடும்பஸ்ரீ அப்படிங்கிற மகளிர் குழுக்களுக்கு மாதம் 1000 ரூபாயாக மானியம் வந்து வழங்கும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இவங்க 2 பேரும் சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்பு நிகழ்ந்த இடம் தென்கொரியா. அப்போது அதில் இந்த சந்திப்பு நிகழ்ந்த உடனேயே சீன இறக்குமதி பொருட்கள் மீது வரி விதிப்பு 10% வந்து குறைத்திருக்காரு ட்ரம்ப். இதை வந்து குறைக்கப்படும் அப்படின்னு அறிவித்திருக்காரு. இதன் மூலமாக இதுவரைக்கும் 57% இருந்த வரி விதிப்பு இப்போ 47% குறையும். அதே மாதிரி சீனாவும் அரிய வகை மண் தாதுக்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ஒப்புதல் தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்காவுடைய சோயாபீன்களை வாங்குறதுக்கு சீனா ஒப்புதல் தெரிவித்திருக்காங்க. அடுத்த முக்கிய தினங்கள் பார்க்கலாம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறந்தநாள், இது அக்டோபர் 30ஆம் தேதி. இதற்கான விழா இப்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன்னில் வந்து நடைபெற்றது. முத்துராமலிங்க தேவர் இவருடைய காலம் பார்த்திங்கன்னா 1908 அக்டோபர் 30ஆம் தேதி பிறந்தார். அப்புறம் 1963 அக்டோபர் 30ஆம் தேதி மறைந்தார். அப்போ இவருடைய பிறந்த நாளும் மறைந்த நாளும் ஒரே நாள் தான். அடுத்தது, இவருடைய சிறப்பு பெயர்கள் ரொம்ப முக்கியமானது. தேசியம் காத்து செம்மல், வித்யா பாஸ்கர், பிரசவன கேசரி, சன்மார்க்க சண்டமார்தம், அப்புறம் இந்து புத்த சமய மேதை. இதில் இந்து புத்த சமய மேதை வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம என்ன நினைப்போம், இவர் வந்து கிடையாது அப்படின்னு நினச்சிடுவோம். நம்ம வந்து இந்து புத்த சமய மேதை அப்படின்னா அது அயோத்திதாசர் அந்த மாதிரி வேறு யாரையாவது நினச்சிடுவோம். ஆனால் அப்படி கிடையாது, அது வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான். அடுத்தது, தேசிய ஒற்றுமை தினம், இது அக்டோபர் 31ஆம் தேதி, நேஷனல் யூனிட்டி டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது தான். இது சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பிறந்தநாள். அவர் 1875ஆவது ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி பிறந்தார். இந்த ஆண்டு அவருடைய 150வது பிறந்தநாள் விழாவை நம்ம கொண்டாடுறோம். அடுத்தது,
உலக நகரங்கள் தினம், இது அக்டோபர் 31ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் மக்களை மையமாக கொண்ட ஸ்மார்ட் நகரங்கள் அப்படிங்கிறது தான். இந்த ரிவிஷன் பார்க்கலாம். ரஃபேல் விமானத்தில் பறந்த முதல் இந்திய குடியரசுத் தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் திரௌபதி முர்மு. அடுத்தது, உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சூரியகாந்த். அடுத்தது, இந்தியாவின் 90வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் யார்? இதற்கான ஆன்சர் இளம்பரிதி. அடுத்தது, உலக ஆயுத ஆற்றல் தரவரிசையில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. அடுத்தது, கலைஞரின் கனவில்லம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2024. அடுத்தது, தற்போது நாசா பரிசோதனை செய்த சூப்பர்சோனிக் விமானம் எது? இதற்கான ஆன்சர் X-59. அடுத்தது, குரோக்கிபீடியா என்ற இணையதளத்தை தொடங்கியவர் யார்? இதற்கான ஆன்சர் எலான் மஸ்க். அடுத்தது, தற்போது எந்த மாநிலத்தில் 76வது மாவட்டமாக கல்யாண் சிங் நகர் உருவாக உள்ளது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். அடுத்தது, ஐசிசி ஒருநாள் போட்டி பேட்ஸ்மேன் தரவரிசையில் முதலிடம் பிடித்த மிக வயதான நபர் யார்? இதற்கான ஆன்சர் ரோஹித் சர்மா. அடுத்தது, 2025 கிளட்ச் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் மேக்னஸ் கால்சன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.